நம்ம இதுவரைக்கும் எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல 1 to 14 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அது போக எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்ப்போம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் definition: for a given set of three vectors a vector, b vector, c vector, the scalar a cross b dot c or a dot b cross c is called a scalar triple product of a vector, b vector and c vector. அப்போ இதுக்கு ஒரு தியரம் ஒன்று பார்த்தா நல்லா இருக்கும். தியரம் 6.1: if a vector is equal to a1i vector plus a2j vector plus a3k vector, b vector is equal to b1i vector plus b2j vector plus b3k vector, and c vector is equal to c1i vector plus c2j vector plus c3k vector, then a cross b dot c are equal to a dot b cross c. இதெல்லாம் equal to தான். அது வேல்யூ டிட்டர்மினன்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஏயோட காம்பனன்ட்ஸ் a1 a2 a3 போடணும், அடுத்தது பியோட காம்பனன்ட்ஸ் போடணும் டிட்டர்மினன்ட்டில், அடுத்தது சியோட காம்பனன்ட்ஸ் போடணும். இப்படி போட்டு இந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டோட ஆன்சர். அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், அது தியரம் 6.2ல இருக்குது. ஃபார் எனி த்ரீ வெக்டர்ஸ் a வெக்டர், b வெக்டர் அண்ட் c வெக்டர், a டாட் b கிராஸ் c ஈக்குவல் டு c டாட் a கிராஸ் b இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் b டாட் c. எல்லாம் ஒன்று தான். இதில் வந்து நீங்கள் ஆர்டர் தான் பார்க்கணும், சைக்ளிக் ஆர்டர் ஏபிசி, சிஏபி, ஏபிசி, அந்த ஆர்டர் பாருங்கள். இந்த ஆர்டர் ஒன்று போல் இருந்தால் எல்லாம் வேல்யூ ஒன்று தான். சரி, இது எல்லாத்தையும் இந்த நொட்டேஷனில் குறிக்கலாம். நொட்டேஷன் பாருங்கள், பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லணும். இதை வாசிக்கும் போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசின்னு சொல்லலாம், அல்லது ஏ கமா பி கமா சி கூட சொல்லுவாங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கவர் பண்ணி எழுதணும். For any three vectors a vector, b vector and c vector, the scalar triple product a cross b dot c is denoted by square bracket, அதாவது box product abc அப்படின்னு எழுதணும். இது வந்து ஒரு நொட்டேஷன். இந்த மாதிரி நொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். 1. box product abc is equal to a cross b dot c ன்னு எழுதலாம், அல்லது a dot b cross c ன்னு எழுதலாம், அல்லது b cross c dot a ன்னு எழுதலாம். அது ஆர்டர் பாருங்க, bca. அடுத்தது பிசிஏனா பி டாட் சி கிராஸ் சி எப்படின்னு எழுதலாம். இதை எப்படி நொட்டேஷனில் சொல்லணும்னா பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிஏ. இன் அதர் வேர்ட்ஸ், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் பிசிஏ இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் சிஏபி. அந்த சைக்கிளிக் ஆர்டர் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் சேம் தான். ஏதாவது ஒரு சைக்கிளிக் ஆர்டர் மாறிட்டுன்னு வைங்க அப்படின்னா எப்படின்னா பிஏசி அப்படின்னு மாறிச்சுன்னா அதை வந்து நீங்கள் நெகட்டிவாக குறிக்கணும். Second point, if any two vectors are interchanged in their position in the scalar triple product, then the value of the scalar triple product is -1 times the original value. More explicitly, box product ABC is equal to box product BCA is equal to box product CAB is equal to minus பாக்ஸ் ப்ராடக்ட் ஏசிபி. ஆர்டர் மாறிட்டு பாருங்கள், ஏ வந்தோடனே சி வருது, ஏ வந்து பி வந்து சி வரணும், அல்லது பி வந்து சி வந்து ஏ வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சைக்ளிக் ஆர்டர் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து அதே மாதிரி மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் சிபிஏ ஈக்குவல் டு மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் பிஏசி. தியரம் 6.4: the scalar triple product of three non-zero vectors is 0 if and only if the three vectors are coplanar. Theorem 6.5: three vectors a vector, b vector, c vector are coplanar if and only if there exists scalars r, s, t belongs to R such that at least one of them is 0 and r a vector plus s b vector plus t c vector equal to 0. The linear combination value 0 இருக்கும். சரி, சரி, இப்போ பார்த்து அந்த தியரத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு தியரம் 6.1: இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி இஸ் ஈக்குவல் டு வெக்டர் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் கேட்குறாங்க. இதில் இப்போ கண்டுபிடிச்சிருவோம். பாருங்கள், என்னெல்லாம் கிவன்
Theorem 6.1 if A vector is equal to A1I vector plus A2J vector plus A3K vector, B vector is equal to B1I vector plus B2J vector plus B3K vector, and C vector is equal to C1I vector plus C2J vector plus C3K vector, then scalar triple product A cross B dot C அல்லது A dot B cross C is equal to determinant போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்ல A ஓட காம்பனன்ட்ஸ் போடுங்க, அதுக்கப்புறம் B ஓட காம்பனன்ட்ஸ் போடுங்க, லாஸ்ட் ரோ வந்து C ஓட காம்பனன்ட்ஸ் போட்டு இதை டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான் வேல்யூ. சரிதானா? அடுத்தது தியரம் 6.2 பாருங்க. ஃபார் எனி 3 vectors A vector, B vector and C vector, A dot B cross C equal to C dot A cross B is equal to A cross B dot C. இதெல்லாம் ஈக்குவல்ங்கிறத நம்ம டிட்டர்மினன்ட் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, தியரம் 6.2 A vector equal to நம்ம காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிடுங்க, B vector equal to காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிடுங்க, C vectorக்கும் காம்பனன்ட் C1, C2, C3, IJKன்னு எடுத்துக்கோங்க. தென் A dot B cross C is equal to டிட்டர்மினன்ட். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? A ஓட காம்பனன்ட்ஸ் எவ்வளோத்தையும் எழுதுவீங்க, அப்புறம் B ஓட காம்பனன்ட்ஸ் எவ்வளோத்தையும் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் C ஓட காம்பனன்ட்ஸ் எவ்வளோத்தையும் எழுதுவீங்க. இப்போ C dot A cross B அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல எதை காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க? C ஓட காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க, அடுத்தது A ஓட காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் B ஓட காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்டுக்கும் செகண்ட் டிட்டர்மினன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இந்த ரோ வந்து இந்த C1ங்கிறது 2 பிளேஸ் மாறி இருக்கு. அப்படி 2 டைம்ஸ் மாறிச்சுன்னா 1 டைம் மாறும்போது நெகட்டிவ் ஆகும், அடுத்த தடவை மாறும்போது திரும்ப பாசிட்டிவ் ஆயிரும்னு சொல்லி நம்ம டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். அதனால இதோடைய வேல்யூ சேம் தான். அடுத்து A cross B டாட் C, இதுவும் ஃபர்ஸ்ட் லைனும் சேம் தான். பாருங்க, ஏயோட காம்பனன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க, அப்புறம் பியோட காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் சியோட காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க. சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒன்று எடுக்கிறேன் பாருங்க. இஃப் A vector is equal to காம்பனன்ட்ஸ் வந்து 2I vector plus 5J vector plus 3K vector எடுத்திருக்கேன். B vector is equal to 1I vector plus 2J vector plus 3K vector எடுக்கிறேன். அடுத்த C vector is equal to 4I vector minus 2J vector minus 3K vector எடுக்கிறேன். Then A dot B cross C scalar triple product. அப்போ இதோடைய காம்பனன்ட்ஸ் எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட்ல 2, 5, 3 எழுதுவீங்க ஏயோட காம்பனன்ட்ஸை, அடுத்தது பியோட காம்பனன்ட்ஸ் வந்து 1, 2, 3, அடுத்த சியோட காம்பனன்ட்ஸ் வந்து 4, -2, -3. சரியா? இப்போ இதை டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துருவோம். இது ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டில் 2 எழுதுவீங்க, அதுக்கு பிறகு இந்த 2ஓட கோஃபேக்டர்னால் அந்த 2 இருக்கிற காலத்தையும் விட்டுறணும், ரோவையும் விட்டுறணும், மீதி இருக்கிற 4 டேமையும் எழுதுவீங்க. ஞாபகம் இருக்கா? அந்த 4 டேம் எழுதிடுங்க. அடுத்தது செகண்ட் டைம் எழுதும்போது இதில் சைனை மாற்றி போடணும், மைனஸ் போடணும். அதை கவனிங்க, மைனஸ் போடுவீங்க. அப்புறம் 5 இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுவீங்க. ஏன்னா அது பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் ரோ நம்பர் 3 வரும். அப்போது 5ஓட கோஃபேக்டர் சொன்னீங்கன்னா 1, 3, 4, -3. அடுத்தது ப்ளஸ் 3 எழுதிக்கிடுங்க. இப்போ 3ஓட கோஃபேக்டர்ஸ் எழுதும்போது நீங்கள் என்ன எழுதுவீங்க? 1, 2, 4, -2 எழுதுவீங்க. சரிதானா? சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் 2 அப்படி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்ல பிரின்சிபல் டயகனல் 2, 3s are -6. அடுத்தது -2 × 3 வந்து -6 வருது, நீங்கள் +6 போடணும். அடுத்து -5 இருக்கட்டும். இங்கே 1 × -3 வந்து -3, அப்புறம் 4, 3s are +12 வருது, நீங்கள் -12 போடணும். ரெண்டாவது வரும்போது சைன் மாற்றி போடணும். அடுத்து +3, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் டயகனல் வர்ற சைன் அப்படியே போடணும், -2. இது சைனை மாற்றி போடணும், 4, 2s are 8, -8 போடணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணிடலாம். 2 அப்படி இருக்கட்டும், -6 + 6 0. அடுத்து -5 எப்படி இருக்கட்டும், -3 -12 -15. அடுத்து 3 அப்படி இருக்கட்டும், -2 -8 வந்து -10. இதை பண்ணலாம்னா 2 × 0 0, 5 15s are +75, 3 10s are -30. இது சொல்லினா 45 ஆன்சர். ஒரு சாம்பிளுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்தேன். இப்போ அடுத்தது example 6.12. If A vector is equal to -3I vector minus J vector plus 5K vector, B vector is equal to I vector minus 2J vector plus K vector,
C vector is equal to 4j vector minus 5k vector. Find A vector dot B cross C. அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இது பாக்ஸ் ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். சொல்யூஷன் A dot B cross C is equal to determinant போடும்போது முதல்ல ஏயோட காம்பனன்ட்ஸ் எழுதுவோம். ஏயோட காம்பனன்ட்ஸ் என்ன? -3 -1 5. அடுத்து பியோட காம்பனன்ட்ஸ் எழுதுவோம் 1 -2 1. அடுத்து சியோட காம்பனன்ட்ஸ் எழுதுவோம் 0 4 -5. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறது -3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த பிரின்சிபல் எங்களுக்கு 5 2 சார் இது +10 வரும். 4 × 1 +4 வருது, -4 போடணும். செகண்ட் டேர்முக்கெலாம் சைன் சேஞ்ச் பண்ணி போடணும். அடுத்து இது -1 இருக்குது. -1ங்கிறது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 + 2 3. அதனால இது ஆட் வரும். அதனால் நெகட்டிவ் சைனை மாற்றணும். -1 அப்படிங்கிறது +1 ஆயிடுச்சு. அப்போ இந்த காலத்தை விட்டுருங்க. 1 × -5 ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே சைன் போடணும். 0 × 1 இது சைன் மாற்றி போடணும், -0. அடுத்து தேர்ட் டேர்ம் 5 வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணணும். 5 × 1 × 4 +4 ஃப்ரண்டில் ஃபஸ்ட் டேர்ம் வந்து அப்படியே போடணும். செகண்ட் டேர்முக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். -2 × 0 0 வரும். அப்புறம் -3 × இதை சொல்லணும்னா 6 வரும். 1 × இது -5 இது 5 × 4 இது -18 -5 20. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா -3 வருது. இதுதான் அதோடைய ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் example number 613. Find the volume of the parallelepiped whose coterminous edges are given by the vectors 2i vector minus 3j vector plus 4k vector, I vector plus 2j vector minus k vector, and 3i vector minus j vector plus 2k vector. Solution: let A vector is equal to first vector எடுத்துக்கிடுவோம், B vector second vector எடுத்துக்கிடுவோம், third vector C vector third vector எடுத்துக்கிடுவோம். இப்போ வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். இது பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டு ஏபிசி போடலாம், அல்லது அது வேறு மாதிரி சொல்லியிருந்தால் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்லலாம். வால்யூம் ஆஃப் த parallelepiped is equal to determinant of box product ABC. அப்போ ஏபிசின்னா ஃபஸ்ட்டில் ஏயோட காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க, செகண்ட் ரோவில் பியோட காம்பனன்ட்ஸ் எழுதுவீங்க, தேர்ட் ரோவில் சியோட காம்பனன்ட்ஸ் எழுதிடுவீங்க. எழுதி இதை எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்றணும். ஏன்னா வால்யூம் வந்து நெகட்டிவாக இருக்காது. அதுக்காக மாடுலஸ் போட்டுக்கிடுவோம். அப்போ 2 × அப்போ 2 2s are 4 -1. அடுத்த -3ங்கிறது +3 ஆயிரும். 2 -3 +3. அடுத்த 4 × 1 × -1 -1 வரும். 2 3s are 6 -6 போடணும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2 × இது 3 வரும். அடுத்த 3 × 5 வரும். அடுத்த 4 × -7. அப்போ 2 3s are 6, 5 3s are 15, 4 7s are -28. இதை சொல்லி பண்ணிங்கன்னா -7 வருது. இது மாடுலஸ், அதனால பாசிட்டிவ் ஆக்கிருங்க. Equal to 7 cubic units. Example 614. Show that the vectors I vector plus 2j vector minus 3k vector, 2i vector minus j vector plus 2k vector, and 3i vector minus j vector minus k vector are coplanar. Solution: let A vector is equal to first vector, B vector equal to second vector, C vector is equal to third vector. இப்போ கோப்ளினார் ப்ரூவ் பண்ணணும். அப்போ 3 வெக்டர் கோப்ளினாராக இருக்கணும்னா நமக்கு தெரியும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அதோடைய வேல்யூ 0வாக இருக்கணும். அதாவது வால்யூம் ஆஃப் த parallelepiped கண்டுபிடிச்சா அதோடைய வால்யூம் 0வாக இருந்ததுன்னா அது எல்லாம் கோப்ளினார், ஒரே பிளேனில் இருக்கும். We know that A vector, B vector, C vector are coplanar if and only if பாக்ஸ் ப்ராடக்ட் அதாவது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ நான் கன்சிடர் பண்ண போகிறேன். கன்சிடர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் போடும்போது ஃபஸ்ட்டில் ஏயோட காம்பனன்ட்ஸ், அடுத்த பியோட காம்பனன்ட்ஸ், அடுத்த சியோட காம்பனன்ட்ஸ். இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 × 1 -2 இந்த கிராஸ், அடுத்து -2 × 2 × -1 -2, 3 2s are -6. அடுத்த -3 × 2 + 3 வரும். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1 × -1 -2 × -8 -3 × 5. இப்போ -1 இது 16 இது -15 இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 தான் வருது. Therefore the given vectors are coplanar.
Example 615. If 2i vector minus j vector plus 3k vector, 3i vector plus 2j vector plus k vector and I vector plus mj vector plus k vector are coplanar, find the value of m. Solution. Let a vector equal to the first vector, b vector equal to the second vector, c vector equal to the third vector. Given that three vectors are coplanar, which implies box product ABC equal to 0. That is, scalar triple product must be equal to 0. Scalar triple product na determinant போட்டு ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் எழுதிட வேண்டியது. A ஓட காம்பனன்ட்ஸ், B ஓட காம்பனன்ட்ஸ், C ஓட காம்பனன்ட்ஸ். இதோட வேல்யூ 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். என்ன கோப்ளேனார்னு கொடுத்துருக்கு. இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 2 4s are 8 minus m வரும். அடுத்து minus of minus 1 plus 1 into 3 4s are 12 minus 1 வரும். அடுத்து 3 into 3m minus 2 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 8s are 16, 2 into m 2m. ஏன்னா இதை மைனஸ் பண்ண முடியாது, நல்ல ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடணும். இதை மைனஸ் பண்ணிடலாம். 12 minus 1 11, 11 into 1 11. அடுத்து 3 into 3m வந்து 9m, 3 into 2 வந்து minus 6. இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது 21 வருது. மற்ற நம்பர்ஸ் ஆட் பண்ணால் ப்ளஸ் 7m. இப்போ 21 ரைட் சைட் கொண்டு பண்ணிங்கன்னா minus 21. அப்போ 7 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா m is equal to minus 3. The answer. Example 616. Show that the 4 points 6 minus 7 0, 16 minus 19 minus 4, 0 3 minus 6, 2 minus 5 10 lies on the same plane. Solution. 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. 4 பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஏபிசி நேம் கொடுத்துக்கிட்டோம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு 4 பாயிண்ட் எடுத்தாச்சு. To show that the 4 points ABCD lies on a plane, we have to prove that the 3 vectors formed by the 4 points AB vector, AC vector, AD vector are coplanar. Now, AB vector is equal to நமக்கு தெரியும் OB minus OA. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம ABCDன்னு எடுத்துருக்கனால OBங்கிறது அது வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதிக்கிடுவோம். 16i வெக்டர் மைனஸ் 19j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர் மைனஸ் A வெக்டர் எழுதிங்கன்னா 6i வெக்டர் மைனஸ் 7j வெக்டர் ப்ளஸ் 0k வெக்டர். இதை மைனஸ் பண்ணும்போது 10i வெக்டர் மைனஸ் 12j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர் வருது. அடுத்தது ஏசி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஏசி வெக்டர்னு சொன்னால் ஓசி மைனஸ் ஓஏன்னு எழுதுவோம். ஓசிங்கிறது இங்கே இருக்குது. இதை வெக்டர் ஃபார்மெட்டில் எழுதிக்கிறேன். ஓஏ வெக்டர் ஏற்கனவே எழுதியிருக்கோம். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 6i வெக்டர் ப்ளஸ் 10j வெக்டர் மைனஸ் 6k வெக்டர் வருது இந்த லாஸ்ட். அப்புறம் ஏடி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறேன். ஏடினா ஓடி மைனஸ் ஓஏன்னு சொல்லலாம். இப்போது ஓடி வெக்டர் வந்து இந்த 4th வெக்டர், அடுத்தது ஓஏ வெக்டர் வந்து ஃபஸ்ட் வெக்டர். அப்போ 2 minus 6 வந்து minus 4 வரும். minus 5 plus 7 வந்து plus 2 வரும். 10 minus 0 அது வந்து 10 தான் வரும். இப்போ நம்ம இந்த 4 பாயிண்ட்ஸையும் வச்சு 3 வெக்டர் உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த 3 வெக்டரும் வந்து கோப்ளைனாராக இருந்தால் கண்டிப்பாக இந்த 4 பாயிண்ட்ஸும் கோப்ளைனாராக இருக்க முடியும். அப்போ இது கோப்ளைனார் கண்டுபிடிக்கிறதுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட், அதாவது ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபி வெக்டர் கமா ஏசி வெக்டர் கமா ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் போட்டு ஏபியோட காம்பனன்ஸ் இங்கே இருக்குது, இதை எழுதுகிறோம். அடுத்த ஏசியோட காம்பனன்ஸ் இங்கே இருக்குது, இதை எழுதுகிறோம். ரெண்டாவது அடுத்த தேர்ட் லைன் வந்து ஏடி வெக்டர் எழுதுகிறோம். இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 10 into 100 + 12 வரும். அப்புறம் மைனஸ் 12ங்கிறது ப்ளஸ் 12 ஆயிரும். அப்போது மைனஸ் 60, இது 6 4s are minus 24 வரும். அடுத்த மைனஸ் 4 into 6 2s are minus 12, 10 4s are minus 40 வருது, ப்ளஸ் 40 போடணும். அப்போ இங்கே 10 இருக்கட்டும், இது வந்து 112 வரும். இது 12 into minus 84, இது minus 4 into plus 28. இது ரெண்டு மல்லோன்னா 1120, இது 1284s are 1008, 428s are 112. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 0 தான் வருது. Therefore, these 3 vectors AB vector, AC vector, AD vector are coplanar. Hence, the 4 points ABCD lies on a plane. Example 617. If the vectors A vector, B vector, C vector are coplanar, then prove that the vectors A plus B, B plus C
C plus A are also coplanar. என்ன given 3 vectors are coplanar. இது coplanar இருந்தா எல்லாம் ஆட் பண்றதும் coplanar இருக்கணும் அப்படினு ப்ரூவ் பண்ணனும். சொல்யூஷன் given that the 3 vectors are coplanar, which implies box product A vector B vector C vector is equal to 0. இத வந்து 1 ன்னு வெச்சுக்கிடுவோம். கடைசில யூஸ் பண்ணுவோம். அப்ப box productங்கிறது scalar triple product. Consider A plus B, B plus C, C plus C. இது மொத்தத்துக்கும் box product எடுக்க போறேன். அதோட வேல்யூ என்ன ப்ரூவ் பண்ணனும்? 0 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது கோப்ளானார்னு அர்த்தம். சரி. அப்ப நான் இத எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன் பாருங்க. Properties of scalar triple product படிச்சோம் அல்லது determinantல படிச்சிருக்கோம். ஒரு ரோல இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் செப்பரேட் பண்ணி எழுதலாம். அப்ப அந்த determinant properties யூஸ் பண்ணுங்க அல்லது box product properties யூஸ் பண்ணீங்கன்னா இந்த A B ரெண்டா பிரிக்க போறேன். அப்ப என்ன எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த B plus C C plus A அப்படி வச்சுக்கிடுவேன் ரெண்டு பக்கமும். அப்ப B plus C B plus C ங்க எடுத்தாச்சு, C plus A C plus A எடுத்தாச்சு. அப்ப இந்த ரெண்டையும் நான் எந்த சேஞ்சும் பண்ணல. இத தான் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்போ A யும் B யும் பிரிச்சு இங்க ஒரு A அங்க B போட்டீங்கன்னா முடிஞ்சது. அப்போ ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்டா ரெண்டு பாக்ஸ் ப்ராடக்ட்டா இப்படி செப்பரேட் பண்ணலாம். சரிதானா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தல இந்த இத செப்பரேட் பண்ண போறோம். அடுத்து இத செப்பரேட். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் செப்பரேட் பண்ண வரேன் பாருங்க. இதில நான் எதெல்லாம் அப்படி வச்சுக்கிடுவேன்? A யும் C plus A அப்படி வச்சுக்கிடுறேன். பாருங்க, A யும் C plus A ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கிட்டு இந்த B plus A ரெண்டா இங்க B யும் அங்க C யும் போடலாம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாம் பாருங்க. இங்கே நான் இதெல்லாம் அப்படி வச்சுக்கிட போறேன்னா B யும் C plus A அப்படி வச்சுக்கிறேன். இப்போ B யும் C plus A அப்படி வச்சாச்சு. இப்போ B plus A ரெண்டா பிரிக்கணும். B ஒரு பக்கமும் C ஒரு பக்கமும் போட்டீங்கன்னா முடிஞ்சது. அதே மாதிரி இங்க பாக்கும்போது இப்போ C plus A பிரிக்கணும். ஒவ்வொண்ணா பிரிச்சிட்டு வரோம். அதுல இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்போ இத நம்ம செப்பரேட் பண்ணும்போது ABC ஒருக்கா ABA ஒருக்கா ரெண்டு தடவை எழுதணும். ABC ஒரு தடவை ABA ஒரு தடவை. அப்புறம் இங்க வரும்போது பிளஸ் ACC ஒரு முறை ACA ஒரு முறை. அப்புறம் இந்த டேர்முக்கு நம்ம 0 போட்டுடலாம். அதே மாதிரி இதை ரெண்டா பிரிக்கும்போது BCC BCA ஒரு தடவை. பாருங்க, அப்போ இது அவ்வளோத்துக்கும் 0 போட்டோம். ஏன்னா இது வந்து BB ரெண்டு ரிப்பீட் ஆகுது. ரெண்டு எலிமெண்ட் ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்ல ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரெண்டு ரோ சேமா இருந்தால் அது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியில் இதை 0 போட்டோம். சரி, இப்போ இங்கே வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இதில் ABA ரிப்பீட் ஆகுது, ACC ரிப்பீட் ஆகுது, ACA ரிப்பீட் ஆகுது, இங்கே BCC ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த இடையில இருக்கிற 4 டேர்முக்கும் 0 போட்டுடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ABCன்னு எழுதிக்கிறேன். இந்த லாஸ்ட் டைம் BCA சைக்கிளிக் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. BCA ABC CAB அந்த ஆர்டர் கரெக்டாக இருந்தால் அது ABCன்னே எழுதிக்கலாம். அப்போ மற்ற எல்லா டேர்மும் 0 ஆயிடுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம். அப்போ 2 டைம்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ABCன்னு சொல்லலாம். இந்த ABCயோட வேல்யூ இங்கே தான் பார்த்துருக்கோம், 0ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ 2 into 0. இந்த ABCயோட வேல்யூ 0 அப்படிங்கிறது கிவன். அப்போ அதை யூஸ் பண்ணோம்னா 2 into 0 அதை யூஸிங் 1 அப்போ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் 0 வந்ததுனால இந்த 3 வெக்டர்ஸ் ஆர் கோப்ளைனார், ஹென்ஸ் ப்ரூவ்ட். Example 618. If A vector, B vector, C vector are 3 vectors, prove that A plus C, A plus B, A plus B plus C equal to box product ABC ன்னு ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன் இப்போ ஃபர்ஸ்ட்ல LHS அவ்வளோ எழுதியாச்சு. இப்போ கொஞ்சம் முன்னால் பார்த்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். இதில் இந்த A plus C, A plus B அப்படி வச்சு 2 டைம்ஸ் எழுதிக்கிடுவேன். இந்த A plus B plus A ரெண்டா பிரிக்கிறேன். A plus B ஒரு முறையும் C ஒரு முறையும் பிரிக்க போகிறேன். பாருங்க, அப்போ A plus B A plus B இருக்குது. இந்த A plus B plus Cல A plus B மட்டும் எழுதிக்கிடுவோம். A plus C A plus B இருக்கு, இந்த C மட்டும் தனியா. அப்போ இதை மட்டும் தான் நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன், மற்ற ரெண்டையும் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இதில் A plus B ரிப்பீட் ஆகுது. அப்போ ரெண்டு ரோ ஐடென்டிக்கல். இந்த ஃபர்ஸ்ட் டைம் 0 போட்டுருங்க, மீதி இருக்கிற டைம் மட்டும் இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த A plus C ரெண்டாவது செப்பரேட் பண்ண போகிறேன். அப்போ A plus C ரெண்டாவது செப்பரேட் பண்ணால் A plus B C ஒரு தடவை, C A plus B C ஒரு தடவை. பாருங்க, அப்போ A plus B C, அப்புறம் C A plus B C.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிசி ரிப்பீட் ஆகுது. அப்போ இதை 0 ஆக்கிடலாம். அதே நேரத்தில் இதை வந்து 2ஆக பிரிக்கலாம். ஏஏசி ஏபிசி 2ஆக பிரிக்கலாம். இதோடைய வேல்யூ 0 போட்டேன். இப்போ இதில் ஏ ரிப்பீட் ஆகுது. அப்போ இது 0 ஆயிரும். அப்போ இது ஏபிசி மட்டும் இருக்கும். இதுதான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்க. தேர்ஃபோர் கொஸ்டின் எழுதணும், ஹென்ஸ் ரூட் போட்டுறணும். இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸாம்பிள் 618 பார்த்துருக்கோமா? எக்ஸாம்பிள் 612 to 618 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் 6.2ல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். எக்ஸைஸ் நம்பர் 6.2 கொஸ்டின் நம்பர் 1. If a vector is equal to I vector minus j vector plus 3k vector, b vector is equal to 2i vector plus j vector minus 2k vector, c vector is equal to 3i vector plus 2j vector plus k vector, find a vector dot b cross c கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் a dot b cross c is equal to, ஃபர்ஸ்ட்ல இதோடைய வேல்யூ டிட்டர்மினன்ட் போட்டு a ஓட காம்பனன்ஸ், b ஓட காம்பனன்ஸ், c ஓட காம்பனன்ஸ் 3 எழுதிடுவீங்க. எழுதி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 1 into 1 plus 4 வரும் பாருங்க. அப்புறம் -2ங்கிறது +2 ஆயிரும். 2 into 1 2, 3 2s are -6 வருது, +6 போடுவீங்க. அடுத்து +3 into 2 2s are 4 -3. அப்போ 1 into 5, இங்கே 2 into 8, அடுத்து 3 into 1. அப்புறம் இதோடைய வேல்யூ 5, இது 16, இது 3, இதை ஆட் பண்ணால் 24 தான் இதோடைய ஆன்சர். அடுத்த question number 2. Find the volume of the parallelepiped whose coterminous edges are represented by the vectors. 3 vectors கொடுத்திருக்காங்க. Solution. இது ஒவ்வொரு வெக்டரையும் a vector, b vector, c vector எடுத்துக்கிடுவோம். Let a vector is equal to first vector, b vector equal to second vector, c vector is equal to third vector. இப்போ வால்யூம் ஆஃப் த parallelepiped நமக்கு ஃபார்முலா தெரியும். is equal to box product or scalar triple product போட்டால் போதும். ஏன்னா coterminous edges தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோடைய வேல்யூ டிட்டர்மினன்ட் போட்டு ஏயோட காம்பனன்ஸ், அடுத்து பியோட காம்பனன்ஸ், சியோட காம்பனன்ஸ் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். இப்போ -6 into 10 2s are 20, 6 4s are 24 வரும். அப்புறம் 14ங்கிறது -14 ஆயிரும். அப்போ 14 2s are -28, 2 6 are +12. அடுத்தது 10 into 14 4s are 56 +20. இப்போ -6 into 44 வருது, -14 into இது -16 வருது, 10 into இதோடைய வேல்யூ 76 வருது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 6 44s are 264, 14 16s are 224, 10 76 760. இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 720 cubic units. இதுதான் வால்யூம் ஆஃப் த parallelepiped. Exercise number 6.2 question number 3. The volume of the parallelepiped whose coterminous edges are, லாம்டாவில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா. அப்போ வால்யூம் கொடுத்தாச்சு 90. சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் த parallelepiped is given that 90 cubic units which implies box product ABC equal to 90. அப்போ which implies டிட்டர்மினன்ட் போட்டு ஏயோட காம்பனன்ஸ், பியோட காம்பனன்ஸ், சியோட காம்பனன்ஸ் 3 எழுதி ஈக்குவல் 90 போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்போ 7 into 2 5s are 10 plus 7. At the minus lambda into 1 into 5 5 minus 3. At the -3 into 1 into 7 7, இது -6ங்கிறது +6 ஆயிரும், ஈக்குவல் டு 90. அப்போ 7 into 17 வருது. அடுத்து minus lambda into 2, அடுத்து -3 into 13 ஈக்குவல் டு 90. 7 17s are 119 வரும், -2 lambda, இது -39 ஈக்குவல் டு 90. இந்த -2 lambda மட்டும் இங்கே இருக்கட்டும், மற்ற எல்லா டேமே ரைட் சைட் கொண்டு போயிருங்க. அப்போது இதோடைய இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 கிடைக்குது. அப்போ -2 lambda ஈக்குவல் டு 10, 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் -2ஆல், அப்போ lambda ஈக்குவல் டு -5. Exercise number 6.2 question number 4. If a vector, b vector, c vector are 3 non-coplanar vectors of concurrent edges of a parallelepiped of volume 4 cubic units, find the value of
a plus b dot b cross c plus b plus c dot c cross a plus c plus a dot a cross b. Solution. Given that the volume of the parallelepiped is 4 cubic units, that is box product ABC equal to 4. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கிவன், என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. கன்சிடர், அந்த கண்டுபிடிக்க வேண்டியது அவ்வளோத்தையும் மொத்தமாக எழுதிடுறேன் இல்லையாச்சா. இதோடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனா, இது வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது டாட் பி கிராஸ் சி. அப்போ இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மாதிரி எழுதலாம். இப்போ ஏ டாட் பி கிராஸ் சி பி டாட் பி கிராஸ் சின்னு எழுதலாம். அதுமாதிரி இங்கே பி டாட் சி கிராஸ் ஏ சி டாட் சி கிராஸ் ஏ, இங்கே சி டாட் ஏ கிராஸ் பி ஏ டாட் ஏ கிராஸ் பி. இதை தான் நான் பண்ண போகிறேன் பாருங்கள். ஏ டாட் பி கிராஸ் சி அப்புறம் ப்ளஸ் பி டாட் பி கிராஸ் சி, இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டேமோட மல்டிப்ளிகேஷன். அடுத்து இங்கே மல்டிப்ளிகேஷன் பி டாட் சி கிராஸ் ஏ, அடுத்தது சி டாட் சி கிராஸ் ஏ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்து சி டாட் ஏ கிராஸ் பி, அடுத்தது ஏ டாட் ஏ கிராஸ் பி. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏ டாட் பி கிராஸ் சியை நீங்கள் என்ன போட்டுடலான்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி போட்டுடலாம். இது பி டாட் பி, இது 2 தடவை பி வருது 0 போட்டுடலாம். இது பிசிஏ பாக்ஸ் ப்ராடக்ட் போட்டுடலாம். இது சிசி ரிப்பீட் ஆகுது 0 போட்டுடலாம். இது சிஏபி, இதில் ஏஏ ரிப்பீட் ஆகுது. இங்கே 0 இங்கே 0 அடுத்து இங்கே 0, 3 இடத்துல 0 போட்டுடலாம். மீதி எல்லாத்தையும் அப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இது ஏபிசி பாக்ஸ் ப்ராடக்ட், இது 0, இது பிசிஏ பாக்ஸ் ப்ராடக்ட் ப்ளஸ் இதோடைய வேல்யூ 0, அடுத்து சிஏபி போட்டிருக்கேன், அடுத்துல இதோடைய வேல்யூ 0 போட்டுடலாம். அடுத்து விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ஒரு ஏபிசி, இது ஆர்டர் வந்து சைக்ளிக் ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இது ஏபிசின்னு போட்டுடலாம், அதுவும் சைக்ளிக் ஆர்டர் கரெக்டாக இருக்குது ஏபிசி. அப்போ ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி இதோடைய வேல்யூ 3 ஏபிசின்னு போட்டுருங்க. இப்போ ஏபிசியோட வேல்யூ இங்கே 4 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதோடைய வேல்யூ 4 போட்டிங்கன்னா 3 × 4 3 4s are 12 தான் இதோடைய ஆன்சர். Exercise 6.2 question number 5. Find the altitude of the parallelepiped determined by the vectors a vector, b vector, c vector if the base are taken as the parallelogram determined by b and c. Solution. The vector area of the base parallelogram is, அது வந்து பேஸ் ஏரியா வேணும்னா டிட்டர்மெண்ட் போட்டு b cross c போட்டால் போதும். ஏன்னா இது 2 தான் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வெக்டரில் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துனா டிட்டர்மினன்ட் ஐஜேகே போடுவோம். ஐஜேகே போட்டு பியோட காம்பனன்ஸ் சியோட காம்பனன்ஸ் போடுவோம். அப்போ இது ஐ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஜே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். அப்போ 4 3s are 12 + 2 அடுத்து மைனஸ் ஜே இன்ட்டு 1 × 4 -3 × -2 அடுத்து கே இன்ட்டு 1 × 1 -3 × 3. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 14i வெக்டர் மைனஸ் ப்ளஸ் 2j வெக்டர் அப்படி +2 ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் 10k வெக்டர் ஆயிரும். நவ் த ஏரியா ஆஃப் த பேஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் b cross c. அப்போ இதோடைய டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்ட வேண்டியது. அப்போ 14² 2² அடுத்து 10². சிமிலர் ரூட் ஆஃப் 300 வருது. இது வந்து 100 × 3ன்னு எழுதிங்கன்னா 10√3ன்னு எழுதிடலாம். இது வந்து ஏரியா ஆஃப் பேஸ். இப்போ வால்யூம் ஆஃப் த parallelepiped உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி. இப்போ வால்யூம் ஆஃப் த parallelepipedனா என்ன, பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் தான் ஃபார்முலா, அது நமக்கு தெரியும். அப்போ பேஸ் ஏரியா இன்ட்டு அல்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி, ஏபிசியோட காம்பனன்ட்ஸ். அப்போ பேஸ் ஏரியா நமக்கு தெரியும் 10√3 இன்ட்டு அல்டிடியூட் வந்து ஹச்னே வச்சுக்கிடுவோம் ஈக்குவல். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் -2 இன்ட்டு 3 4s are 12 இது 1 × 2 2 அடுத்தது -5 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், 3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இதில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10√3 × h is equal, இது -2 × 14 வரும், அடுத்து -5 × -2 வருது, +3 × 10 வருது. அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ 10√3 × h is equal 12 வந்திருக்கு. அப்போ h வேணும்னா இதை வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ அல்டிடியூட் h is equal to 12/10√3. 12க்கும் 10க்கும் கட் கொடுத்துக்கிடுவோம். அப்போ 6/5√3 வரும். இப்போ 6 வந்து 2 × 3ன்னு எழுதிடலாம். அப்போ √3க்கும் 3க்கும் கட் கொடுத்தீங்கன்னா 2√3/5 யூனிட்ஸ். இதுதான் ஹைட்டு. Exercise number 6.2 question number 6.
determine whether the three vectors 2i vector plus 3j vector plus k vector, I vector minus 2j vector plus 2k vector and 3i vector plus j vector plus 3k vector are coplanar. Coplanar prove பண்றது நமக்கு தெரியும். என்ன செய்யணும், பாக்ஸ் ப்ராடக்ட் 0 ப்ரூவ் பண்ணணும். அது வந்துட்டுனா கோப்ளைனார், அது 0 வரலனா நான் கோப்ளைனார். அப்போ சொல்யூஷன், if three vectors are coplanar then box product ABC equal to 0. Consider box product ABC equal to determinant போட்டு A ஓட காம்பனன்ட்ஸ், B ஓட காம்பனன்ட்ஸ், C ஓட காம்பனன்ட்ஸ் எழுதிடுங்க. இங்கே இருக்குது A, B, C 3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 2 into, இப்போ -6 - 2 வரும். அடுத்து 3 into -3 into 3 - 6 வரும். அடுத்து 1 into 1 + 6 வரும். அப்போ 2 into -8, 3 into -3, அடுத்து 1 into 7. இப்போ -16 வரும், இது +9, அது 7. இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 வருது. எஸ், they are coplanar. Exercise number 6.2, question number 7. Let A vector, B vector, C vector அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. If C1 equal to 1, C2 equal to 2, find C3 such that ABC are coplanar. Given condition வந்து ABC are coplanar. Solution, given that ABC are coplanar which implies box product ABC equal to 0. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது 3 வெக்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 வெக்டரை நம்ம என்ன செய்யலாம், டிட்டர்மினன்ட்ல எழுதிக்கலாம். காம்பனன்ட்ஸ் இப்போ இது 1 1 1, இதில் வந்து ஐக்கு மட்டும்தான் 1, மற்ற 2 0. இங்கே வந்து C1 C2 C3 இருக்குது. C1 C2 கொடுத்துருக்காங்க 1 2, அதனால் 1 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். C3 மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ C3ன்னு வச்சுருக்கேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். 1 into 0 - 0 வரும். அடுத்த -1 into C3 - 0 வரும். அடுத்த 1 into 2 - 0 வரும். ஈக்குவல் டு 0, ஏன்னா கோப்ளைனார். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -C3 இங்கே இருக்கும், இங்கே வந்து +2 இருக்கும். அப்போ C3 ஈக்குவல் டு உங்களுக்கு 2, ஏன்னா இந்த C3 வந்து ரைட் சைடு கொண்டு போனால் +3 C3 ஆயிரும். அப்போ 2 இங்கே தான் இருக்குது. அப்போ C3 ஈக்குவல் டு 2, இதான் ஆன்சர். Exercise 6.2, question number 8. If A vector is equal to, B vector is equal to, C vector is equal to கொடுத்தாச்சு. Show that box product ABC depends on neither X nor Y. Depends on என்ன, அது neither nor கொடுத்துருக்கனால Xஐயும் Yயும் டிபெண்ட் பண்ணாது. Xஐயும் Yயும் டிபெண்ட் பண்ணாமல் இதோடைய வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இதோடைய ஆன்சரில் வந்து XY இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன், பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி தான் கண்டுபிடிக்கிறேன். ஈக்குவல் டு, அப்போ ஏயோட காம்பனன்ட்ஸ் பாருங்கள் 1, ஜே இல்லை 0, கே -1, அதுதான் ஃபஸ்ட் ரோ. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா பியோட எக்ஸ் தான் வந்து ஐயோட காம்பன். அப்போ எக்ஸு ஜேக்கு 1, கேக்கு வந்து 1 - x. அடுத்த சிக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கு வந்து ஒய் போடுவீங்க, இங்கே எக்ஸ் போடுவீங்க, அடுத்து 1 + x - y போடுவீங்க. இப்போ நம்ம இதை வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ண போகிறேன். முதல்ல இதை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். காலம் 3ஐ சேஞ்ச் பண்ணுறேன். காலம் 3 implies காலம் 3 + காலம் 1 which is equal to determinant 1 0. இது வந்து ஃபஸ்ட்டு காலத்தையும் தேர்ட் காலத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அதுமாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் காலம் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு காலம் தேர்ட் காலம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 1 - 1 கேன்சல் ஆயிரும். அதுக்கு பிறகு இந்த x - x கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மட்டும்தான் இங்கே இருக்கும், அங்கே அது 0 இருக்கும். இங்கே ஒய் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் டேம் மட்டும் எழுதிடுவோம். டிட்டர்மினன்ட் 1 0 0, x 1 1, y x 1 + x. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டை மட்டும் வச்சு பண்ணலாம், மற்ற எல்லாம் 0 ஆயிரும் பாருங்க. அப்போ 1 into 1 + x - x, அது 0 0 தான், 0 0 தான். இப்போ இதோடைய இந்த x கேன்சல் ஆயிரும். அப்போ 1 into 1 1 ஈக்குவல் டு 1 பாருங்கள், which is independent of x and y. இந்த 1ங்கிற இந்த ஆன்சரில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசியோட ஆன்சரில் எக்ஸோ ஒய்யோ எதுவுமே வரல. அப்போ இதில் நம்ம என்ன எழுதலாம், which is independent of x and y, which implies box product ABC depends on neither x nor y, hence proved. Exercise number 6.2, question number 9. If the vectors a I vector plus a j vector plus c k vector
I vector plus k vector and c I vector c j vector plus b k vector are coplanar. Prove that c is the geometric mean of a and b. Arithmetic mean என்ன அர்த்தம்? a b add பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணா arithmetic mean. Geometric mean என்ன அர்த்தம்? a b மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தா geometric mean. அப்ப இதான் ஆன்சர் வரணும். c யோட வேல்யூ root of a b ன்னு வரணும். Solution. Given that three vectors are coplanar, which implies box product ABC equal to 0, which implies A oda components AAC, B oda components 1, 0, 1, at the C oda components CCB. அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது A into 0 minus C போடுவீங்க, அப்புறம் minus A into B minus C போடுவீங்க, C into இது C minus 0 போடுவீங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா A into C minus AC, A into B minus AB, A into C plus AC, அடுத்தது C into C C square equal to 0. அப்போ C square இந்த இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம், plus AC minus AC கேன்சல் பண்ணிங்கன்னா C square minus AB equal to 0ன்னு வரும். இந்த minus AB ரைட் சைட் கொண்டு போனீங்கன்னா plus AB, அப்போ C வேணும்னா plus or minus root of ABன்னு எழுதிடலாம். அப்போ root of ABன்னு வந்தால் இதைத்தான் நம்ம geometric mean சொல்லுவோம். அப்போ therefore C is the geometric mean of A and B, hence proved. Exercise 6.2 question number 10. Let A vector, B vector, C vector are three non-zero vectors such that C vector is a unit vector perpendicular to both A vector and B vector. If the angle between A vector and B vector is pi by 6, show that box product ABC whole square is equal to 1 by 4 modulus of A vector square into modulus of B vector square. Prove பண்ணனும். Solution. Given that C vector is a unit vector perpendicular to both A vector and B vector. A vector B vector perpendicular இருந்தால் A vector B vector cross product எடுக்கும்போது நம்ம அந்த C vector யூஸ் பண்ணிக்கலாம். n capக்கு பதிலா C vector யூஸ் பண்ணிக்கலாம். And angle between A and B is equal to pi by 6. இப்போ box product எடுக்க போகிறேன். box product நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிடுவோம். A cross B dot C ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா C தான் நம்ம யூனிட் வெக்டரை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ A cross Bக்கு டெஃபினிஷன் போட்டிங்கன்னா இதோடைய டெஃபினிஷன் என்ன, mod A mod B sin theta n கேப் போடுறதுக்குள்ள C கேப் போட்டுக்கலாம். எதுக்காக C கேப் போட்டுக்கலாம், இந்த C கேப்ங்கிறது பெர்பெண்டிகுலர் டு போத் A and B, அதனால நம்ம அந்த யூனிட் வெக்டரை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து டெஃபினிஷன் படி போட்டிருக்கேன்னா, இப்போ மாடுலஸ் ஆஃப் A இருக்கட்டும் மாடுலஸ் ஆஃப் B இருக்கட்டும், sin pi by 6 sin 30யோட வேல்யூ என்ன 1/2. அதே மாதிரி C வெக்டர் மற்ற எல்லாமே ஸ்கேலாராக இருக்கும். இது ஒரு ஸ்கேலார், இதுவும் ஸ்கேலார், இதுவும் ஸ்கேலார். அப்போ C டாட் C மட்டும் போட்டால் போதும். C டாட் C வந்து நீங்கள் மாடுலஸ் ஆஃப் C வெக்டர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். அப்போ இது மாடுலஸ் ஆஃப் A, இது மாடுலஸ் ஆஃப் B, இது sin pi by 6 வந்து 1/2 sin 30 1/2, இதை வந்து மாடுலஸ் ஆஃப் C ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் அப்படி இருக்கட்டும், 1/2 அப்படி இருக்கட்டும். C வந்து யூனிட் வெக்டர் தான், அப்போ மாடுலஸ் எடுத்தால் 1 தான் வரும். அப்போ அதை 1 ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி இருக்குது, நமக்கு ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/4 மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு.